அது சோசியல் மீடியா தான் பெருசுபடுத்துறாங்க. நேற்று கூட அன்னபூர்ணா நிறுவனம் சார்பா அதுக்கு சரியான விளக்கமே கொடுத்திருக்காரு. இந்த இதற்கு ஓய்வு கொடுங்க, இந்த செய்திக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கு மேல நான் சொல்றது கட்சியிலே பங்கு அதிகாரத்தின் பங்கு திருமாவளவன் சொன்னாரு. அதை நீக்கிட்டாரு. காரணம் கேட்டதுக்கு அட்மினை கேட்டு சொல்றீங்கன்னு சொன்னாரு. அவருடைய மது ஒழிப்பு மாநாளையே அவருடைய இந்த கருத்தை நீங்க எப்படி சேர்ப்பாங்க? நண்பர் திருமாவளவன் இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஆரம்பம் போதிலே அவர் அதுல தீவிரமா இருக்கிறது உண்மை. ஆனா சமீப காலமா ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரு இதுல ஒரு பதிவு வருது, அது அட்மின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல தெரியுது ஏதோ குழப்பத்துல இருக்காரு. அவர் திமுக கூட்டணியில் தானே இருக்காரு. இது சோசியல் மீடியால ஊடகங்கள்ல அந்த செய்திகள் பெரிதுபடுத்தப்படுவதான் நான் நினைக்கிறேன். படிப்படியா மது ஒழிப்புங்கிறது சாத்தியம்தான். படிப்படியா, ஏன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷமா மது புழக்கத்துல நிறைய பேர் அதுக்கு விட முடியாமல் அதை நிறுத்துறப்ப சில உடல் கோளாறுகள் வரலாம். அதனால படிப்படியா நிறுத்தலாம். ஆனா கொரோனா நேரத்துல 45 நாள் 50 நாள் மது இல்லாமையே எல்லாம் உடல் நல பாதிப்பு இல்லாம இருந்தாங்க. அதனால படிப்படியா பண்றது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் வலுவான எதிர்கட்சி கூட்டணி எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே வலுவான கூட்டணி தான். இன்னும் அதுல புதிய கட்சிகளுடைய வரவுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் அமமுக பயணிக்கும். தமிழக முதலமைச்சருடைய 14 நாள் அமெரிக்க பயணம் வெறும் 7,600 கோடி ரூபாய் முதலீடு தான் ஈர்த்திருக்கு. இது 10,000 கருத்து இருக்கு சார். வெறும் 7,600 கோடிங்கிறது பேப்பர்ல தான். ஏற்கனவே அவர் நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டாரு. அதெல்லாம் எல்லாம் காகிதத்துல தான் இருக்கே தவிர அதனால எத்தனை ஃபேக்டரி வந்துச்சு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சுங்கிறது எதுவுமே தகவல் இல்லை. அதனால வெளிநாடு போன எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனாருங்கிற கதையா தான் இதை பார்க்க முடியும். இல்ல, இதுல மத்திய அரசு இதுல இந்த சீரியஸா அணுகி இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையுமாகும். 2 ஆண்டு கால திமுக ஆட்சியை எப்படி சார் பாக்குறீங்க? ஏன்னா அந்த சமீப காலமா வன்முறைகள் அதிகரிச்சிருக்கு, போதைப் பொருட்கள் அதிகரிச்சிருக்கு, குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. பொதுவாக குற்றச்சாட்டு தமிழக உங்களுடைய கருத்து? பழனிசாமியுடைய 4 ஆண்டு ஆட்சியை விட மிக மோசமான ஆட்சியாக இருக்கிறது. ஏன்னா பழனிசாமி ஆட்சி தான் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு ஊழல் முறைகேடுகள் நிறைந்த ஆட்சியாக, ஒரு கமிஷன் மண்டி மாதிரி ஒரு டெண்டர் ஆட்சியா இருந்தது. அதனாலதான் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதிகள்ல 90% மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெறும் விளம்பரத்தால் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் கூட்டணியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் பணபலத்தை பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. உண்மையிலேயே மக்கள் அவர்கள் மேல மிகவும் அதிருப்தியா இருக்காங்க. விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், தொழில் செய்பவர்கள் என மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுமே இந்த ஆட்சி மீது ஒரு கோபத்துல தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனா அவங்க ஒரு வலுவான கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால பணபலத்தை பயன்படுத்தி தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. பழனிசாமியும் தான் செய்த தவறுகளுக்கு, ஊழல் முறைகேடுகளால தனக்கு கைது நடவடிக்கைகள் வந்துடக்கூடாதுன்னு திமுகவிற்கு பி டீமாக இருந்து
புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி இன்று பழனிசாமி கையிலே சிக்கிக்கொண்டு திமுகவிற்கு உதவி செய்கிற கட்சியாக, பி டீமாக, திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கார். இதுதான் உண்மை. இத அம்மாவின் தொண்டர்கள், பழனிசாமி கூட இருக்கிறவங்க, ரெட்டை இலை இருக்கு, அது அம்மாவின் கட்சி, தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அங்குள்ள நிர்வாகிகள் இதற்கு ஒரு முடிவு கட்டாத பட்சத்தில் 2026 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை அம்மாவின் கட்சிக்கு முடிவு கட்டி விடுவார்னு சொன்னார். 2026 வந்து தேமுதிக பொதுச் செயலாளர் வந்து பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல இங்க தேர்தல் சமயத்துல போன தேர்தலில் 21 அந்த கூட்டணியில இருந்துட்டு தான் கடைசி நேரத்துல தான் அமமுக கூட்டணிக்கு வந்தாங்க. அதனால தேர்தலில் இன்றைக்கு அவங்க பேசுவது அது பழனிசாமி அவங்க கூட்டணி இதெல்லாம் என்ன மாதிரி அது கடைசி வரைக்கும் போகுமாங்கிறது வெயிட் இருந்து பார்ப்போம். மருத்துவ சுதந்திர பேர்ல வந்து சமீப காலமா பத்திரிகையாளர்களையும் மற்ற அரசியல் தலைவர்களை வந்து கடுமையாக விமர்சிக்கக்கூடிய சீமான் வந்து பேசியிருக்காரு. இந்த சீமானுடைய அந்த பேச்சு வந்து ஒரு அவமரியாதை ஏற்படுத்துது, தலைவர்கள் மத்தியில ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்துது, ஒரு குற்றச்சாட்டு ஒன்று. இல்ல, சீமான் நல்ல பேச்சாளர், நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான். அதே நேரத்தில் அவர் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கணும், அப்பதான் அது பப்ளிசிட்டி ஆகும், சோசியல் மீடியால மக்களை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தரம் தாழ்ந்து பேசுகிறார். அது உண்மை. மற்ற மறைந்த தலைவர்களை பற்றி, மற்றவர்களை பற்றி, காவல்துறையை பற்றி, மற்ற துறையை சேர்ந்தவர்களை பற்றி இவர் ஒரு வீரராக தன்னை காட்டிக் கொள்வதற்காக அப்படி பேசுறார்.